இருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைதிரு வாக்கியங்கள் 25 முதல் 30 முடிய. அவ்வேளையில் இயேசு, தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே மது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவு மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தச்சர் ஒருவர் எப்பொழுதும் காலை 8 மணி முதல் மாலை, அதாவது இரவு 8 மணி வரை வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புகின்றார். இதை அவர் வழக்கமாக கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த வேலைக்கு சென்றுவிட்டு வருகின்ற பொழுது அவர் வீட்டின் முன்பாக ஒரு மரம் ஒன்றை அவர் நட்டு வைத்து வளர்த்து வந்தார். எனவே அந்த மரத்தின் அருகில் சென்று அந்த மரத்தை கட்டி தழுவி சிறிது நேரம் ஏதாவது சொல்லிவிட்டு வருவதை வழக்கமாக அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது இதை பக்கத்து வீட்டுக்காரர் அதை கவனித்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு எப்படியாவது அவரிடம் கேட்க வேண்டும், அந்த மரத்திடம் அவர் என்ன பேசுகிறார் என்பதை எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இவருக்கு வருகின்றது. எனவே ஒரு நாள் அதேபோல் அந்த தச்சரிடம் இவர் அதை கேள்வி கேட்கின்றார். நானும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன், நீங்கள் தினமும் வேலைக்கு செல்கின்றீர்கள், மீண்டு வருகின்ற பொழுது அந்த மரத்தை கட்டி தழுவி நீங்கள் அதை அந்த மரத்தில் ஏதோ ஒன்று சொல்கின்றீர்கள், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த தச்சர் இவ்வாறு அவரிடம் சொல்கின்றார், நான் இந்த மரத்திற்கு இளைப்பாறுதல் மரம் என்று அதற்கு பெயர் வைத்துள்ளேன். எனவே நான் வெளியே சென்றுவிட்டு உள்ளே வருகின்ற பொழுது பலவிதமான இறுக்கங்கள் என்னுடைய மனதில் இருக்கின்றன, பலவிதமான கவலைகள் என்னிடம் இருக்கின்றன, பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகளுடைய உள்ளத்திலேயும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. எனவே அந்த மரத்தை கட்டி தழுவிக்கொண்டு அந்த மரத்திடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு தான் வீட்டிற்குள் செல்வேன். ஏனென்றால் நான் அந்த பிரச்சனையோடு வீட்டிற்குள் சென்றால் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை நடைபெறும். ஆகிய நான் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எனவே இருப்பது மரத்திடம் ஒப்படைத்துவிட்டு நான் ஏதுமில்லாத மனிதனாக உள்ளே வீட்டிற்குள் செல்வேன். எனவே அங்கே நான் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருக்க முடிகின்றது. மறுநாள் காலையில் எழும்பி நான் வேலைக்கு செல்கின்ற பொழுது நான் அந்த மரத்திடம் சொன்ன அந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்தும் எனக்கு பாதியாக குறைந்திருக்கும். எனவே தான் நான் இதை எனக்கு இளைப்பாறுதல் மரமாக நினைத்து அனைத்தையும் நான் அங்கே சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இதை கேட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு மரத்திடம் அனைத்தையும் சொல்கின்றார், மரம் அவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றது, அந்த அளவுக்கு இவருக்கு அது மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கதையில் வருகின்ற தச்சர் நம்பிக்கையோடு அந்த மரத்தினிடம் அவர் அனைத்தையும் சொல்கின்றார். அந்த மரம் அவருக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதாக அவர் நம்பினார். எனவே அவர் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார். நம்மை படைத்து காத்து வருகின்ற கடவுள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர். அவர் நம்மை எந்த ஒரு சூழலும் திக்கற்றவராக விடமாட்டார். அப்படிப்பட்டவரிடம் நாம் நம்பிக்கை கொண்டு நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் அவரிடம் சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிக தெளிவாக அதை தான் சுட்டி காட்டுகின்றது. நான் வாசித்த பகுதி 2வது பகுதி இன்றைய நற்செய்தி பகுதியின் பகுதியாக பார்க்கப்படுகின்றது. அதாவது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு என் சுமையை நீங்கள்
ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய பகுதி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நேற்றைய நற்செய்தி பகுதி. எனவேதான் இந்த இரண்டையும் சேர்த்து நான் இன்று வாசித்தேன். அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரன ஆண்டவரை போற்றி புகழ்ந்துவிட்டு மிக தெளிவாக அவர் சொல்கின்றார், ஞானிகளுக்கு இதனை வெளிப்படுத்தாமல் யாருக்கு? குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்று. அதாவது குறிப்பாக நாம் ஒருவரை அறிதலுக்கும் ஒருவரை புரிதலுக்கும் இடையான ஒரு போராட்டத்தை பற்றி தான் இந்த பகுதியில் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. இந்த ஒரு பண்புக்கும் நம்முடைய பாதுகாவலர், அதாவது நாம் விழா எடுத்து கொண்டாடுகின்றவர் புனித யாகப்பர், சந்தியாகப்பர், அவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அறிதலுக்கும் புரிதலுக்கும் இடையே வேறுபாடு இருக்கின்றதா இல்லையா? அறிதலுக்கும் புரிதலுக்கும் வேறுபாடு இருக்குதா இல்லையா? நான் ஒருவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கும் நான் ஒருவரை புரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஓகே, அப்போ நான் ஒருவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன் வைத்துக்கொள்வோம். எதன் அடிப்படையில்? அறிதல் என்னது? யார் அவர், யார் அவர் என்று இந்த கேள்விக்கு பதிலாக வருவதுதான் அறிதலுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் புரிதல் என்பது அவர் எத்தகைய மனிதராக இருக்கின்றாரோ, அவருடைய இயல்பு எத்தகைய இயல்பாக இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் அவரை புரிந்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பண்பு தான் புரிதல். நான் நினைச்சக்கூடாது என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாப்புல அவரை மாற்றுகிறேன் என்றால் அது புரிதல் அல்ல. அவர் இருப்பது போல அவரை ஏற்றுக்கொள்வதுதான். அதான் கடவுள் நாம் இருப்பது போல அவரை ஏற்றுக்கொள்கின்றார். நாமும் அவ்வாறு இருப்பது போல் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றால் அதன் பெயர்தான் புரிதல். அந்த புரிதலை தான் நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. நம்முடைய புனிதருமே இந்த புரிதல் என்ற பண்பை அவர் மிக தெளிவாகவே கொண்டிருக்கின்றார். தொடக்கத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தாயாரை வைத்து அவர் செய்கின்றார்கள், இருக்கையை கேட்கின்றார்கள். ஒருவருக்கு இந்த பக்கம், ஒருவருக்கு வலது பக்கம், இடது பக்கம் இருக்கையை கேட்கின்றார்கள். ஒரு பதவி, ஒரு நாற்காலிக்காக அவர் கேட்கின்றார்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் பருக போய் துன்பக் நினைத்து உங்களால் பருக முயலுமா என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார்? முடியும் என்று தான் என்ன செய்கின்றார்? சொல்கின்றார். அதே போல்தான் திருத்தூதர்களிலே முதல் மறைசாட்சியை மறித்தவரும் யார்தான்? யாகப்பர். அவரை பற்றி மட்டும்தான் நம்முடைய பைபிளில் என்ன செஞ்சிருக்கு? கொடுக்கப்பட்டும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அவர் சொன்னார், அதை செய்தும் காட்டுகின்றார்கள். நான் அவருக்காக எதையும் செய்வேன், அவருக்காக உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். உயிரையும் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியை செய்கின்ற பொழுது, அந்த ஒரு பணியை எடுத்து செய்கின்ற பொழுது அவர் தன்னுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி முதல் மறைசாட்சியாக, முதல் இரத்த சாட்சியாக அவர் மாறுகிறார் என்றால் அவர் ஆண்டவரை புரிந்து கொண்டார். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் அவருக்குரிய இடத்தை அவருக்கு கொடுத்தார். எனவே அவர் இறக்கின்றார். இன்னொரு மரபு வழி ஒன்று வரலாற்றில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. எதற்காக முதலில் யாக்கோப்பை கொன்றார்கள், அதாவது யாகப்பரை கொன்றார்கள் என்ற ஒரு மரபு வரலாற்றின்படி சொல்லப்படும். என்னவென்றால், இந்த யாகப்பருக்கும் இயேசுவுக்கும் ஏதாவது தொடர்புண்டா? யாகப்பருக்கும் இயேசுவுக்கும் ஏதாவது தொடர்புண்டா? அதான் இரண்டு பேரும் உறவினர்கள், சரியா? அதாவது அன்னை மரியலுடைய உறவினர் தான் யாரு? நம்முடைய புனிதர் யாகப்பர் என்று சொல்வார்கள். எனவே யாகப்பரை அவரை கொன்றுவிட்டால், அவருடைய உறவினரை கொன்றுவிட்டால் இயேசுவின் பணியை எடுத்து செய்வதற்கு என்ன செய்ய யாரும் முன்வர மாட்டார்கள். ஒரு பயத்தை நாம் என்ன செய்யலாம்? உருவாக்கி விடலாம் என்ற ஒரு போக்கை தான் அவர்கள் கடைபிடித்தார்கள். எனவேதான் முதல் நபராக முதல் மறைசாட்சியை யாரை கொன்றார்கள்? யாக்கோப்பை கொன்றார்கள் என்று மரபு வழியில் சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, புரிதல் இல்லை என்றால் யாக்கோப் அங்கே என்ன செஞ்சிருக்க மாட்டார்? உயிரை கொடுப்பதற்கு முன் வந்திருக்க மாட்டார். இன்று பல புனிதர்களுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதனுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்றால்
அவர்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டார்கள். அவர் எதற்காக மனுவரெடுத்து இந்த மண்ணகத்திற்கு வந்தார், எதற்காக இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தார், எதற்காக பல அருள் அடையாளங்களை செய்தார், எதற்காக பாடுகள் பட்டார், எதற்காக உயிர் துறந்தார், எதற்காக உயிர் தெழுந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே தான் அவரை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள், நற்செய்தி எடுத்துரைக்கின்றார்கள், வாழும் மூலமாக அவர்கள் வாழ்ந்து காட்டுகின்றார்கள். எனவே அவர்களை கொள்கின்றார்கள். புரிதல் இல்லை என்றால், வெறுமனை அறிதலோடு அவர்கள் நின்றிருந்தார்கள் என்றால், இன்று கத்தோலிக்க திருவையும் வளர்ந்திருக்க முடியாது. அங்கள் புரிதல் இருந்தது. எனவே அனைவருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்காக தங்களுடைய உயிரையும் அவர்கள் கொடுக்கின்றார்கள். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, அவர்கள் சுமையை ஆண்டவரிடம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சுமையை அவர்கள் பெற்று கொண்டார்கள். எனவேதான் அவர்கள் இறக்கின்ற பொழுது பட்ட துன்பங்கள் கூட அவர்களுக்கு துன்பமாக தெரியவில்லை. எப்பொழுது ஆண்டவருடைய சுமையை நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ, அந்த நுகத்தை நம்மை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அது சோதனையாக நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எனவேதான் ஆங்கிலத்திலே இவ்வாறு சொல்வார்கள், ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், ஓ காட். எப்போ நமக்கு பிரச்சனை வருதோ அப்பொழுது நம்ம என்ன சொல்றது, ஓ மை காட், ஐ ஹாவ் ஏ பிக் ப்ராப்ளம். பட் நம்ம எப்படி சொல்லணும், கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும். ஓ ப்ராப்ளம், ஐ ஹாவ் ஏ பிக் காட். நம்ம அப்படி சொன்னாதான் நம்ம கடவுளை மையப்படுத்தி இருக்கோம். கடவுள் நம் துயரத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நம்ம வெறுமனை பிரச்சனை மட்டுமே பெரிதாக கருதினோம் என்றால் நம்ம யார் தெரியாத கண்ணுக்கு, கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏனென்றால் நாம் கடவுளை மையப்படுத்தவில்லை, மாறாக அந்த பிரச்சனை மட்டுமே நிச்சயம் மையப்படுத்துகிறோம். உண்மையிலே கடவுளை புரிந்து கொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு துயரத்தையுமே நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு பொருட்டாகவே கருத மாட்டோம். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார் என்றால் அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் நமக்கு அன்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அனைத்தையும் கொடுத்துவிட்டு அவர் எதையும் எதிர்பார்க்கக்கூடிய கடவுளாக இல்லை. அவர் ஒன்றுதான் நம்மை நோக்கி சொல்வது, நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள் என்று. நீ எத்தகைய நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். பாவியாக இருந்தாலும் பாவியின் தன்மையோடு அவர் என்ன செய்கின்றார், நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் என்ன செய்யல, பாவிகளை வெறுக்கவில்லை, மாறாக பாவத்தை தான் என்ன செய்கின்றார், அவர் வெறுக்கின்றார். எனவே நாம் அதை புரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக கடவுள் எதற்காக இங்கே இந்த மண்ணகத்திற்கு வந்தார் என்பதனுடைய உண்மை தன்மை நமக்கு புரிந்துவிடும். அன்புக்குரியவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய யதார்த்த உலகிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மற்றவர்களை எவ்வாறு பார்க்கின்றோம்? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் தவறுகள் செய்கின்ற பொழுதும் அது அவருடைய இயல்பாகவே கருதினாரே ஒழிய அவர்களே அவரின் செயலை வெறுக்கவில்லை. ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம்? ஒருவர் தவறு செய்கின்றார் அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையால் ஏதாவது சொல்லிவிட்டார் என்றால் நாம் அதை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா, அல்லது ஏதோ ஒரு தலைவர் சொல்லிட்டாரோ ஓகே விட்டுருவோம் அப்படி சொல்லி விட்டுட்டு போகிறோமா? இன்னும் சிந்திக்க வேண்டும். எப்படி நம்ம விட்டுருவோமா, இல்லை நம்ம மனசில் வச்சுருப்போமா? என்றைக்கு நம்ம அவரை பார்க்க முடிச்சோம், அவர் ஏதாவது திருந்து விட்டார்னு சொன்னால் எங்கே அவங்க திருந்திருக்க போகிறாங்க, வாய்ப்பே கிடையாது. நாம் என்ன சொல்லுவோம், அவருடைய பழைய வாழ்க்கையை நாம் நிச்சயம் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விடுவோம். ஒருவர் திருந்தினாலும் அவரை திருந்தினார் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்காது. எப்போ அது இருக்கும்? அவரை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நமக்கு அது நிச்சயம் அந்த மனநிலை வரும். இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த மனநிலை நமக்கு நிச்சயாது வராது. இவராக சொல்லுவாங்களா, குடிகார மகன் குடிகாரனை தான் இருப்பான். இது வழக்கமாக சொல்லக்கூடிய ஒன்று. அது உண்மையா இல்லையா? அது உண்மையா? இல்லை, கண்டிப்பாக அது கிடையாது. ஏனென்றால் அதை பார்த்து வளர்ந்த மகன் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஒரு சில பேர் இருக்கலாம், 1000ல் 1 இருக்கலாம். ஆனால்
பலரும் அவ்வாறு இருப்பது கிடையாது. ஆனால் நாம் பல நேரம் நினைச்சுவோம், சிறு தவறு அவன் செஞ்சுட்டா கூட நினைச்சுவோம், என்னைக்கு அவன் தெரியாமல் செஞ்சிருப்பான், தடுக்கி விடுற மாதிரி போவான். அதை பார்த்த நினைச்சோம், நான் பாரு குடிக்காரமே குடிச்சிட்டு வந்து கீழே விழுறான் பாரு அப்படிமோ. ஆனால் விழுந்து எதனால் விழுந்திருப்பான்? தடுமாறி கீழே விழுந்திருப்பான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒருவரை நாம் தீர்ப்பிடுகின்ற பொழுது அவருடைய பழைய வாழ்க்கையை வைத்து நாம் தீர்ப்பிடும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய புனிதருக்கும் நமக்கும் வெகு தொலைவு இருக்கின்றது என்று அர்த்தம். நம்ம எப்பவுமே நினைச்சக்கூடாது, பழைய வாழ்க்கை முறையை வைத்து நம்ம ஒருவரை தீர்ப்பிடக்கூடாது. மாற்றங்கள் அவரிடம் ஏற்படும். ஏனென்றால் நாம் பாவம் செய்கின்றோம். இங்கே இருக்க எல்லாருமே சில புனிதர்களாக இருக்கின்றோமா? பாவமே செய்யாதவர்களாக இருக்கின்றோமா? இங்கே இருக்கிறவங்க இருக்கின்றோமா? பாவம் செய்கின்ற பொழுதுதான் நாம் கடவுளை என்ன செய்கின்றோம்? மன்னிப்பு கேட்கின்றோம். பாவம் செய்கின்றால் மட்டும்தான் நாம் என்ன செய்கிறோம்? இங்கே வந்து பல என்ன செய்யணும், நல்ல ஒரு கொடைகளை செய்யணும் கொடுத்து கொண்டு சொல்லுவாங்களா, எல்லா பாவமும் செஞ்சுட்டு கோயிலை வந்து என்ன செய்யணும், அசனத்தை கொடுத்துட்டாலும் சரி, கோயிலை வந்து எல்லா திங்ஸையும் கோயிலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து விட்டால் கடவுளை செஞ்சுவார், நம்மை மன்னித்து விடுவார் என்று சொல்லி என்று எண்ணினோம் என்றால் கண்டிப்பாக அது தவறு, கண்டிப்பாக அது தவறு. நாம் யாரோடு அந்த பிரச்சனை வைத்திருக்கின்றோமோ, யாரோடு நாம் அந்த பாவத்தில் இருக்கின்றோமோ அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடம் நாம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு நாம் கொடுக்கின்ற காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணிக்கையாக இருக்கின்றது. இது எப்போதான் வரும்? புரிந்து கொள்கின்ற பொழுது மட்டும்தான் அது வரும். நாம் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் பயனற்ற ஒரு மனிதர்களாகவே இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டு இருப்போமே ஒழிய நாம் நல்லதொரு மனிதர்களாக இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் என்பதை தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய புனிதரும் அதற்கு ஒரு உதாரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றார். நம்முடைய புனிதருடைய வாழ்க்கை நமக்கு மிக தெளிவாகவே அதை சுட்டி காட்டுகின்றன. ஏனால் ஒருமுறை அவர் சமாரிய பகுதிக்கு ஆண்டவரை செல்கின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மறுக்கின்றார்கள். அப்பொழுது உடனடியாக யாகப்பர் என்ன சொல்வார்? இவர்கள் மீது தீய வறட்சி வரை அழித்து விடுவோமா என்று அவர் சொல்வார். ஏனென்றால் அங்கே ஆண்டவரை புரிந்து கொண்ட அவர் அங்கே ஒரு சற்று தடுமாறுகின்றார். அந்த மக்களே அவரின் செயலை புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் எந்த சூழலில் அந்த சமாரிய மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளே அனுமதிக்கவில்லை என்பதை அவர் அங்கே சற்று தடுமாறுகின்றார். இருப்பினும் ஆண்டவர் தடுமாற்றத்தை என்ன செய்தார்? மாற்றுகின்றார். மீண்டும் தெளிவு பெறுகின்றார். ஏனென்றால் யாகப்பர் அதிகமாக தன்னுடைய பணியை செய்த இடம் புற இனத்து மக்களிடம்தான், யூதர்களிடம் அல்ல. எங்கே? புற இனத்து மக்களிடம் தன்னுடைய பணியை அதிகமாக செய்கின்றார். எனவே அவர் கொல்லப்படுகின்றார். அன்புக்குரிய சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடி வருகின்றோம், எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து விட்டோம் என்றாலே போதும் நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்மை புரிந்து கொள்ள நம்ம என்ன முதல்ல முயற்சி எடுக்க வேண்டும். உண்மையிலேயே நான் யார்? நான் யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கடவுளை பற்றி நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யார் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கண்டிப்பாக கடவுளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. முதலில் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது உங்கள் அயலாரை செய்வீங்க புரிந்து கொள்வீர்கள். அயலாரை புரிந்து கொண்டால் அயலாரிடம் இருக்கின்ற கடவுளை உங்களால் கண்டுகொள்ள இயலும். அப்பொழுது கண்டிப்பாக கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் கண்டிப்பாக நாம் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா? அது முடியாது. நீங்கள் கடவுள் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் அவர் கடவுளாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்கும் கடவுளுக்கும் தொலைவு அதிகமே ஒழியே. ஆனால் அவருக்கு நமக்கு அந்த அன்புறவு என்பது மிக மிக நெருக்கமான ஒன்று. அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நாம் வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் கண்டிப்பாக வாழ முடியும். நம்முடைய பிரச்சனைகள் நாம் அழமாட்டோம், நம்முடைய பிரச்சனை துவண்டு போக மாட்டோம். துன்பங்களும் சோதனை நம்மை அலைக்கழிக்கின்ற பொழுது ஐயோ நான் எல்லா விதமான பிரச்சனையும் மூழ்கிவிட்டேனே என்று இறைவன் நோக்கி நாம் அன்றாட மாட்டோம். ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்வோம், இறைவன் என்னை
வழி நடத்துவார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை. இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால், உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அதை உச்சரிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், இறைவன் நம்மோடு இருந்து செயலாற்றுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் கண்டிப்பாக நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றோம். எவ்வாறு நம் புனிதர் இறைவனோடு ஒன்றித்து எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்கு சென்றாலும் அவரோடு உடன் பயணிக்கக்கூடியவராக இருந்தாரோ, அதேபோல் நாமும் இறைவன் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். அதற்கேற்றாற்போல் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய அன்பு பிள்ளைகளாக, அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக, அவரையே பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். அத்தகைய ஒரு வாழ்வை வாழ தேவையான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையெல்லாம் தொடர்ந்து நாம் பங்கெடுப்போம். பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும்.
உலவான போல என்னும் நிலைக்கும் அன்பு உனதுதான். இயேசுவே என் இறைவா உமது பாதம் தேடினேன். திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன். மௌனமாக பாடினேன். பொழுது சாயும் வேளை வர உமது தீபம் ஏற்றுவேன். எங்கள் முழு மனத நேசத்துடன் தேவரீரை ஆராதிக்கிறோம். பாவிகள் தேவருடைய பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல அசுசியான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தோராசிகளுக்கு பரிகாரமாக நாத கிறித்தருடைய பரிசுத்தாசையை பற்றுதலையும் அவர்கள் தேவரின் சினை காத்தி அந்த நேசத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவாசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். அடையாளத்தை தாழ்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தமாகியவற்றை மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமை பின்பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்னென்னும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவரை உமை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம் திருவிழாவின் இரண்டாவது நவநாளை சிறப்பித்த மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபித்தோம்.
பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் பயிலும் மாணவ செல்வங்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த வழிபாட்டில் இந்த நாளில் நாம் ஜெபித்தோம். வழிபாட்டை சிறப்பித்த அனைவருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மாலை வழிபாட்டில் அருமையான மறையுரை வழங்கி நற்கருணை ஆசிரையும் இறைவனுடைய அருட்கொடைகளையும் நமக்கு பெற்று தந்தவர் அருட்தந்தை சுவின் மணப்பாடு உதவி புனித யாகப்பர் ஆலயத்தின் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி வருகின்றார்கள். அருமையான ஒரு செய்தியை நமக்கு வழங்கினார்கள். நம்முடைய வாழ்வின் கஷ்டங்கள், துன்பங்கள், சுமைகள் நீங்குவதற்கு புனித யாகப்பரின் வாழ்வில் இருந்து சான்றுகளை நமக்கு கொடுத்தார்கள். நம் வாழ்வின் சுமைகள், பாரங்கள் குறைய வேண்டுமென்றால் அறிதலும் புரிதலும் அவசியம் என்பதை சொன்னார்கள். அறிதலை விட புரிதல் நமக்கு நிறைய இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மிக ஆழமான ஒரு கருத்து. அறிவு நமக்கு செய்திகளை கொடுக்கும். கம்ப்யூட்டர்லேயும் அறிவு தான் இருக்குது. ஆக அந்த அறிவு, கம்ப்யூட்டரில் இருக்கின்ற அறிவு வாழ்க்கைக்கு பயன்படாது. வாழ்க்கையில் நமக்கு பயன்பட வேண்டுமென்றால் புரிதல் அவசியம். அந்த புரிதல் தான் வாழ்வின் சுமைகளை குறைக்கும் என்ற செய்தியை புனிதருடைய வாழ்விலிருந்து நமக்கு சான்றுகளோடு எடுத்து தந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அருமையான செய்தியை வழங்கி நம் வாழ்வின் சுமைகளை குறைத்து கொள்வதற்கு புரிதலை அதிகமாக்குவோம் என்ற செய்தியை தந்தார்கள். அதிலும் முதலில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொன்னார்கள். அடுத்தவர்களை புரிந்து கொள்வது இரண்டாவது கட்டம். நான் யார், என்னுடைய திறமை என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அடுத்தவர்களை பற்றி, கடவுளை பற்றிய புரிதல் என்ற ஒரு விவரமான செய்தியை நமக்கு சொன்னார்கள். எனவே இந்த செய்தியை தந்த அருட்தந்தை சுவின் அவர்களுக்கும் நம் அனைவருடைய சார்பில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். உங்கள் பங்கு தந்தைக்கு பதிலாக நாங்கள் நிற்கிறேன். பங்கு தந்தை அருகில் உள்ள புதூருக்கு அங்கே வழிபாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே என்னிடம் இதை ஒப்படைத்து சென்றார்கள். இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நாளைய தினம் புனித யாகப்ப சபையை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். எனவே நாளை காலை நடைபெறுகின்ற திருப்பலியில் சிறப்பு செய்யுமாறு புனித யாகப்பர் சபையை சார்ந்தவர்களை நினைவூட்டுகின்றேன். சபையின் உறுப்பினர்கள், சபையின் வளர்ச்சி, அதன் வழியாக ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு நிறைவாக கிடைக்கவும் நாளைய வழிபாட்டில் 3ஆம் நாள் விழாவை சிறப்பித்து இறை அருளை மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாக சுமை அனைத்தையும் குறைப்பதற்கான வழியை கண்டவர்களாக மகிழ்ச்சியோடு நம்முடைய இல்லம் செல்வோம். இறுதி பாடலை பாடி நிறைவு செய்வோம். இறுதி பாடலும் பாடிட்டாங்களா? அதனால் தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே